ஈரான் அமெரிக்கா மோதல். ஏன், எதற்கு? 5 காரணங்கள். மத்திய கிழக்கில் அதிகார போட்டி. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகியன சவுதி அரேபியா போன்ற தங்களின் கூட்டாளிகள் மூலம் மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்தினாலும், மறுபுறம் ஈரான் தனது ஆதிக்கத்தினை ஈராக், சிரியா, லெபனான், யெமன் ஆகிய நாடுகளில் விரிவுபடுத்த முயற்சிகள் செய்கின்றது. இரு நாடுகளும் ஒரே பிரதேசத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதால் மத்திய கிழக்கை யார் செல்வாக்கு செலுத்துவது என்பதுவே இந்த மோதலின் தலையாய காரணம் எனலாம். ஈரானின் அணுத்திட்டம். ஈரான் தனது அணுத்திட்டம் மின்சாரம் உற்பத்திக்காக மட்டுமே என கூறுகிறது. இருந்தாலும் அமெரிக்கா அதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஈரானின் அணுத்திட்டமானது அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியாகத்தான் இருக்கும் என சந்தேகமின்றி உறுதியாக கூறி வருகிறது. இது அமெரிக்காவின் உற்ற நட்பு நாடாக இருக்கும் இஸ்ரேலுக்கு ஆபத்தாக அமையலாம் என்ற அச்சுறுத்தலினை அமெரிக்கா தோற்றுவிக்கிறது. பொருளாதார தடைகள் மற்றும் மசக எண்ணெய் அரசியல். ஈரான் ஒரு முக்கியமான மசக எண்ணெய் உற்பத்தி நாடாக உலகளாவிய ரீதியில் தன்னை நிரூபித்திருப்பதனாலும், அமெரிக்காவினை தொடர்ந்து எதிர்த்து வருதல், மசக எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்கா டாலரின் பரிவர்த்தனையை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கியமையினாலும் அமெரிக்கா கடுமையான பொருளாதார நெருக்கடியினை ஈரான் மீது விதித்தது. அமெரிக்கா விதிக்கும் கடும் பொருளாதார தடைகள் ஈரானின் பொருளாதாரத்தை பாதிக்கின்றன. உலக எண்ணெய் விலை மற்றும் டொலர் ஆதிக்கம் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மறைமுகமான போர்கள். இரு நாடுகளும் நேரடியாக மோதிக்கொள்ளாமல் ஈரான் தன் சார்பு அமைப்புகளான ஹிஸ்புல்லா, ஹூதி, ஹமாஸ் போன்ற குழுக்களை பயன்படுத்தி மோதுகின்றன. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. மறுபுறம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அதிகமான உதவிகள், ஆயுத பலங்களை வழங்கி யுத்தம் செய்கிறது. மத்திய கிழக்கு ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டாக மாறியுள்ளது என்பதே உண்மை. அரசியல் மற்றும் கருத்தியல் மோதல். அமெரிக்கா மேற்கத்திய ஜனநாயக முறைமையை ஆதரிப்பது போல தன்னிடம் உலக அதிகாரம் குவிய வேண்டும் என்ற முனைப்பில் செயல்படுகின்றது. மறுபுறம் ஈரான் இஸ்லாமிய ஆட்சி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் முறைமையை பின்பற்றுகிறது. இரு சிந்தனைகளும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் எதிரானவை என்பதும், அமெரிக்க ஏகாதிபத்திய சிந்தனைக்கு எதிராக ஈரான் செயற்படுவதும் முக்கிய மோதல் காரணியாக உள்ளது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.